மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை. இது சூரிய கிரகணம், இந்த வருடத்தினுடைய சூரிய கிரகணம். ஆனால் இது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் நமக்கு தெரியாது. அண்டார்டிகா ரீஜனில் தான் இந்த கிரகணம் தெரியுது. பட் இந்த கிரகணத்தினுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் சூரியனை சுற்றி ஒரு நல்ல சிகப்பு நிறத்தில் ஒரு வளையம், ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான கிரகணங்கள் நமக்கு எப்போவாவது ஒரு நேரத்தில் தான் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழும் வானத்தில். இந்த ரிங் ஆஃப் ஃபயர் இது எவ்வளோ நேரம் டியூரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரகண காலம் 2 minutes and 21 seconds, அதாவது 2 நிமிடங்களும் 21 செகண்ட்ஸும் இந்த கிரகணத்தினுடைய நேரம். இது இந்தியாவில் நமக்கு தெரியாது. நம்ம ஏதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ கும்பத்தில் ஜோதிட ரீதியாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, கும்பராசியில் அன்றைய நாள் இப்போ மாசி மாதம் இல்லையா, ஸோ கும்ப மாதம்னு சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் சூரியன் யாரோடெல்லாம் அதில் இணைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ சூரியன் ராகுவோடையும் சந்திரனும் அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த அமாவாசைக்கு அவர் வரார். ஸோ பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி சாயங்காலமே சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு நேர்கோட்டில் வந்துடுறாங்க. ஸோ அந்த நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த அமாவாசை, அதுவும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆறுது இல்லையா, சன்செட்டு ஆகினதுக்கப்புறம் சந்திரன் நுழையிறார். இதை போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்ற நாள் நைட்டு 17ஆம் தேதி இரவு வரைக்கும் நமக்கு அமாவாசை அந்த திதி இருக்குது. ஸோ தர்ப்பணங்கள் எல்லாம் எப்போ பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கார்த்தால தான் நம்ம அதாவது 17ஆம் தேதி காலையில் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம். கிரகண காலத்தில் பொதுவாக நம்ம தர்ப்பணங்கள் பண்ணுறது உண்டு. ஆனால் இப்போ இந்தியாவில் இது தெரியலை அப்படிங்கிறதுனால நம்ம முன்னோர்களினுடைய தர்ப்பணங்களை கிரகண காலத்தில் இந்த வருடம் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டாம். நமக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது. அது நமக்கு இந்தியாவில் தெரியும். ஸோ அதனுடைய பதிவை நம்ம அந்த டைமில் பார்க்கலாம். இந்த கிரகணம் யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கர்ப்பிணி பெண்கள் நம்ம வெளியில் போகலாம், நம்ம கர்ப்பிணி பெண்கள் ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது இரவு 7:20க்கு மேலே தான் இந்த கிரகண தோஷமே நமக்கு பாதிப்பு வருது. அண்டார்டிகா ரீஜனில் தான் வரும். பட் இருந்தாலும் வானத்தில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக ஒரு கிரகண அந்த கதிர்கள் நம்ம பூமியில் இந்த இந்தியா பக்கம் விழலை அப்படின்னா கூட அன்றைய நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கிரக அமைப்பை நம்ம பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன், ராகு, புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் கும்பத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ சனி பகவான் திருக்கணித முறைப்படி பார்த்தால் அவர் மீன ராசியில் இருக்கார். ஆனால் வாக்கியப்படி பார்த்தால் சனி பகவானும் இந்த கும்பத்திலேயே சேர்ந்திருக்கும் பொழுது 6 கிரக சேர்க்கை கும்பராசியில் நமக்கு இந்த கிரகணத்தின் பொழுது வருது. ஸோ எந்த 3 கிரகம்தான் வெளியில் இருக்காங்க. செவ்வாய் மகரத்தில் இருக்கார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கார், கேது பகவான் நமக்கு சிம்மத்தில் இருக்கார். இப்போது திருக்கணித முறைப்படி எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் இருப்பார். 4 கிரகங்கள் வெளியில் இருக்காங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே 5 கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பராசியில் இணைஞ்சிருக்கு. ஸோ இது ஏதாவது நமக்கு பாதிப்பை கொடுக்குமா, ராசிகளுக்கு ஏதாவது பண்ணணுமான்னா நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். ஸோ ஒரு சூரிய கிரகணம் இதில் என்ன நம்ம பரிகாரம் பண்ணணும்னா, 17ஆம் தேதி இந்த கிரகண காலம் இருக்கு இல்லையா, இந்த அமாவாசை முடிஞ்சு 18ஆம் தேதி காலையில் சூரிய உதயமானதற்கு பிறகு கோதுமை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. இது யாராவது பர்டிகுலராக செய்யணும், எல்லாருமே செய்யலாம். கோதுமை வாங்கி யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுக்கணும். தானியத்தை தான் தானமாக கொடுக்கணுமே தவிர நம்ம அதை மாவாக அரைச்சி கொடுக்கறதோ இல்லை கோதுமையில் ஏதாவது நெய்வேத்தியம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. தானியத்தை தானமாக கொடுக்கணும். இதில் எப்படி அந்த தானத்தை கொடுக்கணுன்னா, நீங்கள் காலையில் ஒரு பிள்ளையார் கோவிலோ இல்லை ஒரு சிவன் கோயிலுக்கோ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி அங்கே நமக்கு பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அவாக்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணி கோதுமை தானம் கொடுத்து நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி
இந்த கிரகண தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்தியாவில் தெரியாததுனால இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கிய காரணமாக நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்து கொள்ளலாம். யாரெல்லாம் செய்யணும்? கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் நீங்கள் கும்பராசியாக இருந்தால் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியில் இருக்கிறவங்க, கும்பராசியில் இருக்கிறவங்க, ரிஷப ராசியில் இருக்கிறவங்க, விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த கோதுமை தானம் கொடுத்து கோவிலில் போய் என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி காலையில் செய்யணும். அமாவாசை முடிஞ்சு மற்ற நாள். ஸோ இந்த இரவு தான், அதாவது நமக்கு எப்போ கிரகண காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி இரவு 7:20 மணிக்கு மேலே தான் அந்த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் எல்லாம் நேர்கோட்டில் இருக்கிறாங்க. இதில் சூரியனினுடைய தாக்கம் ஒரு பெரிய ஒரு நெருப்பு பிழம்பாக அந்த சந்திரனை சுற்றி அது இருக்கும். ஸோ இது நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்கிறது, ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஒரு நல்ல தகன்னு ஒரு நல்ல ஆரஞ்சு கலரில் இந்த எக்லிப்ஸினுடைய கலர் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளானட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 வருடத்திற்கு ஒரு முறை தான் கும்பத்துக்கே சனி பகவான் வரார். ஸோ இந்த சூரியனோட சனி சேர்றார் அப்படின்னாலே 30 வருடத்திற்கு ஒரு முறை தான் அவங்களுடைய சேர்க்கை கும்பராசியில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வாக்கியப்படி சனி பகவான் நமக்கு கும்பராசியில் இருக்கிறாரு. அண்ட் ராகு 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியில் வந்து அவர் வரார். 18 வருடங்கள் ஆகும் அவர் ஒரு சக்கரம் முடித்து வரத்துக்கு. குரு பகவானுக்கு 12 வருடம் ஆகும். ஸோ இந்த 18 வருடம் 30 வருடம் கழித்து இணையக்கூடிய இந்த ராகு சனி மற்றும் இந்த சூரிய பகவானினுடைய ஒரு நேர்கோட்டில் இவங்க எல்லாம் வரும் பொழுது உலக அளவில் ஏதாவது நமக்கு பெரிய தாக்கங்கள் வந்து ஏற்படும். ஒரு மலை பகுதியில் ஒரு பெரிய நெருப்பு, இப்போ அமேசான் காடெல்லாம் எரிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி நெருப்பினால் பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எங்கேனாலும் ஃப்ளைட்டில் வந்து நெருப்பு பிடிக்கலாம், இல்லை மலை பிரதேசங்களில் நெருப்பு பிடிக்கலாம், ஒரு மலை சரிவு பெருசாக இருக்கலாம் நிலம். ஆனால் செவ்வாய் வந்து சனி வீட்டில் இருக்கிறதுனால மலைச்சரிவு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். சனியினுடைய வீட்டில் சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால மலை பிரதேசங்களில் ஒரு பெரிய நெருப்பு பிடிக்கிறதோ இல்லை மலைவாழ் மக்களுக்கு ஏதாவது சில பாதிப்புகள், நோய் வாய்ப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காற்று வழியில் சில நோய்கள் பரவக்கூடியது, மலையில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடியது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே ஒரு கிரகணம் அப்படின்னாலே அதை தோஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிரகண தோஷ காலத்தில் அன்றைய நாளில் நம்ம பித்ருக்களை வழிபாடு செய்கிறது. நான் தான் வந்து ஏற்கனவே தை அமாவாசைக்கு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ தை அமாவாசைக்கு நீங்கள் பித்ருக்களினுடைய வழிபாடு செய்தாலும் கூட இந்த மாசி மாதம் அமாவாசையில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கணத்த நாள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜென்ரலாக நம்ம இங்கே சென்னை மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாசி அமாவாசை வந்து நமக்கு மசான கொல்லை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அங்காள பரமேஸ்வரிக்கு ரொம்ப 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 உகந்த ஒரு நாள் இந்த மாசி அமாவாசை. அதனால் நமக்கு வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் இந்த மாசி அமாவாசையில், அதுவும் இந்த கிரகண காலத்தில் நம்ம இறைவனை போய் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நம்ம வேண்டுனது வந்து கிடைக்கும். அதில் வந்து இறைவன் நமக்கு, அதாவது தெய்வங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம ஒரு மந்திரத்தை ஜபித்தோம் அப்படின்னு சொன்னால் கிரகண காலத்தில் நம்ம ஒரு ஜபம் பண்ணும் பொழுது அதற்கு மந்திர பலம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் கடலோரத்தில் நதியோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பலம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். நதிகள்லாம் நம்ம வந்து ஆறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் அதிகமாக இருக்கும். ஒரு சுழல்லாம் இருக்குன்னா அங்கே அந்த வாட்டர் கரண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகாமல் இருப்பது நல்லது. ஆனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நம்ம போகலாம். ஸோ மறக்காமல் இந்த 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இரவு நம்ம சாயங்கால நேரத்தில் சூரியன் அஸ்தமித்த பிறகே நம்ம வந்து குலதெய்வ வழிபாடுகளை செய்தாலும்
நமக்கு எண்ணங்கள் வந்து நிறைவேறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம். ஸோ குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறதுங்கிறது இந்த மாசி அமாவாசையில் ரொம்பவுமே விசேஷமான ஒன்று. ஊர் வெளியில் இருக்குதுனால அங்கே போய் கூட நீங்கள் இந்த அமாவாசையை தவற விடாமல் வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு கிரகண தோஷம் இருக்குது, அப்போ அந்த டைமில் கோவில் மூடி இருப்பாங்க, நமக்கு பண்ணுறது கஷ்டம். பட் நமக்கு இந்த வருடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு இங்கே தெரியல. ஆனால் அந்த கிரக பலம் எல்லாம் கும்பராசியில் சேர்ந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். நீங்கள் வந்து ஆடி மாதம்தான் நாங்கள் காவு கொடுத்து சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த மாசி அமாவாசையில் காவு கொடுத்து சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களினுடைய எண்ணங்கள், நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்கு நிறைவேறும். ஸோ இன்றைய நாள் நம்ம செய்ய வேண்டியது கோதுமை தானம், மட்டை தேங்காய், காஞ்சு போனது இருக்கும் இல்லையா, அந்த மட்டையோடு இருக்கக்கூடிய தேங்காய், அதுவும் நம்ம தானமாக கொடுக்கலாம். ஸோ அன்றைய நாளில் நவகிரகத்திற்கு அதுவும் குறிப்பாக சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி அந்த அமாவாசைக்கு நம்ம பித்ரு காரியங்களையும் செய்து குலதெய்வத்தையும் வழிபாடு செய்தால் இந்த கிரகண தோஷம் நமக்கு இந்தியாவில் தெரியல அப்படின்னா கூட கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நமக்கு நோய் மற்றும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ இந்த கிரகணத்தை நீங்கள் வந்து நமக்கு தெரியாது, இங்கே வந்து கிரகண தோஷம் இல்லை கிரகணம் அப்படிங்கிறது இல்லைனாலும் கும்பராசி, ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, இந்த 4 ராசிக்காரர்களும் கோவிலில் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஸோ கிரகணம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவிட்டம் தான். ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கோதுமை தானம் பண்ணி கோவிலில் போய் சூரியனுக்கும் மற்ற நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாடுகளை செய்யலாம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரக்கூடிய இந்த மாசி அமாவாசையினுடைய நமக்கு கிரகணம் இல்லை அப்படின்னாலும் கிரகணம்னா என்ன, அதுவும் இந்த கிரகணத்திற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ உங்களால் கோவிலுக்கு போக முடியல, இல்லை என்னால் இன்றைக்கி சாமி கும்பிட முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட கோதுமையை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து கூட நீங்கள் போய் பசுமாட்டுக்கு கூட இந்த தானத்தை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். அதுக்கும் நமக்கு கண்டிப்பாக பலனுண்டு. ஒரு கிரகணம் ஏற்படுது அப்படின்னாலே இந்த சூரிய கிரகணத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய நமக்கு பௌர்ணமி, ஸோ அந்த பௌர்ணமிக்கு நமக்கு சந்திர கிரகணம் வருது இல்லையா. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த 15 நாட்களுமே இந்த கிரகணத்திற்கான ஒரு தாக்கம் பூமியில் இருக்கத்தான் செய்யும். நம்மளால் அன்னைக்கு நம்ம போய் இந்த தானங்கள்லாம் கொடுக்க முடியலன்னா கூட இந்த 15 நாட்களுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போய் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா வரக்கூடிய அடுத்த பௌர்ணமியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சந்திர கிரகணம் ஏற்படுது. அதனால் இந்த மாசி மாதத்தில் அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி நமக்கு சூரியன் ராகுவுடனும் மற்றும் சந்திரன் கேத்துவுடனும் சேரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த அமாவாசையை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் நம்ம பரிகாரங்களை செய்யலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.